ஆபரேஷன் ரைசிங் லயன். இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, நியரிங் த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இன் இட்ஸ் ரேஸ் டுவர்ட்ஸ் அ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியது நோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா விதிமுறைகளையும் அடைந்து விட்டார்கள் ஈரான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால வேற வழியே இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய இருப்புக்காக, இஸ்ரேலினுடைய இருப்புக்காக ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினோம். எஸ், இந்த தாக்குதலில் பெரிய அளவில் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட கூடுதலான அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத எங்களுடைய ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அடைந்திருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் அவருடைய வெளிப்படையான பேச்சாக ஈரானை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அயத்தொல்லா கமேனி அவர்களிருந்து எல்லாருமே ஏகப்பட்ட நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 4 முக்கியமான நபர்களை இழந்தது ஈரான். சர்தார் சல்மி அவர்கள் சீஃப் ஆஃப் ஐஆர்ஜிசி, சர்தார் ரஷீத் அவர்கள் ஹெட் ஆஃப் கதம் அல் அன்பியா, டாக்டர் ஃப்ரைடான் அபாசி அவர்கள் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், டாக்டர் தெஹ்ரன்ஷி அப்படிங்கிறவர் நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஸோ முக்கியமான அணு விஞ்ஞானிகளை இழந்திருக்கிறது ஈரான், முக்கியமான கமாண்டரை இழந்திருக்கிறது ஈரான். அயத்தொல்லா கமேனி அவர்களுடைய வலது கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கொன்றிருக்கிறது இஸ்ரேல். இதெல்லாம் தாண்டி எந்தெந்த இடத்துல ரேடார் ஸ்டேஷன் இருக்கு, எந்தெந்த இடத்துல ஏர்பேஸ் இருக்கு, எந்தெந்த இடத்துல இவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி 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 அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். இந்த ஆபரேஷனுக்கு பெயர் தான் ஆபரேஷன் ரைசிங் லயன்.